சென்னை से கரண்ட் கட் ஆயிடுச்சு. டெய்லி 1 மணி நேரம் காலையில் சாயங்காலம் கட் ஆகுது. பிளாக் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, என்னன்னா இவங்க மத்திய பிரதேஷ் டெல்லியிலேருந்து வராங்க. இவங்க ஈஸியாக ஹிந்தியில் பேசி இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். நம்ம தான் இங்கே 1 வீக் இருந்தோமே, நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பேருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணுறேன். என்ன லுக்கு மியூ மியூ சாப்பிட கொடுத்தா தான் கிட்ட வரும் போலியே. வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஸ்ரீநகரில் கடைசி தினம். இந்த ஹாஸ்டலில் 5 நாள் தங்கிட்டேங்க. இன்னையோட கடைசி நாள். இது சூப்பரான ஹாஸ்டலு. இனிஷியல் விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். டோட்டலி வர்த்திட்டு ஸ்ரீநகரில். ஓகே, இப்போ வந்து ஸ்ரீநகரில் கடைசி நாள். இன்றைக்கி நம்ம ஸ்ரீநகரில் பெருசாக எங்கேயும் சுற்ற போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு ஒரு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானு. இந்தியாவுடைய 4 பக்கமும் நம்ம போயிட்டு ஹேர் கட் பண்ணியிருக்கோம். பட் நான் யூடியூப்பில் லாஸ்ட்டாக பண்ண அஸ்ஸாம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லா சைடும் பண்ணியிருக்கோம். காஷ்மீர் வந்தாச்சு, இங்கேயும் பண்ணிடலாமே. நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஜங்ஷன் இருக்கும். நம்ம போய் ஷேர் டாக்ஸிலாம் ஏறுவோம் இல்லையா, அங்கே ஃபுல்லாக ஒரு பஜார் ஏரியா மாதிரி நிறைய கடைங்க இருக்கும். அங்கேயே வந்து ஒரு சலூன்லாம் இருந்துச்சு, பார்த்துருந்தேன். சரி, அங்கே போயிட்டு நமக்கு முடியெல்லாம் வேறு கொஞ்சம் வளர்ந்துருச்சு, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு இங்கே கட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே ஒரு விளாகும் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓய் மியாவ் வா 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 மியாவ் மியாவ் சாப்பிட கொடுத்தா தான் கிட்ட வரும் போலியே. கம் கம். ஒன்றும் இல்லை. சரி ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் பண்ண மாட்டேன். சாப்பிட கொடுக்க தான் எதுவும் இல்லை, மிச்சபடி அதுவும் பண்ண மாட்டேன் ஒன்று. நம்ம ஹாஸ்டல்லே ஒரு பூனையும் 2 குட்டி பூனையும் இருக்குது. அது எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருக்குது, கிட்ட போனால் ஓடி போயிடுது. இதுதான் கொஞ்சம் ரியாக்டாச்சும் பண்ணுச்சு. ஓகே, சமத்து குட்டி. ஓகே, நான் போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு. உனக்கும் ஹேர் கட் வேணுமா? வேண்டாம், உனக்கு நீ க்ளீனாக தான் வச்சுக்க. ஓகே, பை. இங்கே தான் ஒரு சலூனை பார்த்தேன். எங்கே இருக்குன்னு இதுக்குள்ளே இருக்கா? ஏன் போச்சு சலூனு? ஓகே, இங்கே இருக்குது, சாஹில் ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா போய் பார்ப்பேன். ஓப்பனில் தான் இருக்குது. மக்கள் இருக்காங்களா? வந்து உட்காந்தாச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணக்கப்புறம் சென்னை से கரண்ட் கட் ஆயிடுச்சு. டெய்லி 1 மணி நேரம் காலையில் சாயங்காலம் கட் ஆகுது. இது ஜென்ரேட்டர் வந்துச்சு. ஜென்ரேட்டர் யூபிஎஸ்ல வந்துச்சு நினைக்கிறேன். முடிஞ்சது. எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணாது. ஓகேங்க, முடிஞ்சது. இங்கே 110 ஆச்சு ஹேர் கட்டுக்கு. சென்னையில் எவ்வளோ 130, சில இடங்களில் அப் டு 170 கொஞ்சம் நார்மல் கடையில் வாங்குவாங்க. நம்ம சென்னையிலே சலூன் கடையில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் ஹிந்தியில் பேசினா தான் வேலைக்காகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு நாய்க்குட்டி இதை சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப ஹாஸ்டல் போயிட்டு ஒரு குளியலை போட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் கொண்டு வந்து இதே ஸ்பாட்டுக்கு ஜங்ஷனுக்கு வந்து வண்டி ஏறுவோம். வண்டி ஏறி அஸ் யூஷுவல் தால்கேட்டு ரயில்வே ஸ்டேஷனு. நீங்கள் அந்த பாராமுல்லா போன விளாக்லலாம் பார்த்துருப்பீங்க, சிமிலர் ரூட்டு தாங்க. பட் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவுக்கு வண்டி இருக்கும்னு வேறு தெரியல. நமக்கு வந்து 2 மணிக்கு ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின். மணி 11:07. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு செக் அவுட்லாம் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் 12 கிட்ட ஆயிரம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஹாஸ்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து
நல்ல ப்ரைஸில் இருக்குங்க. இது வந்து 85 ரூபா. ஆனால் இந்த 2 முட்டை வந்து 60 ரூபா போட்டுருக்காங்க மெனுவில். மெனு இங்கே இருக்குது. ஆக்சுவலி வெஜ்ஜு நான்வெஜ்லாம் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் மட்டும் இருக்குது, லஞ்சு கிடையாது. நம்ம மஸ்டாஷில் புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 215 போட்டிருந்தாங்க. அது என்ன கதைன்னு தெரில. ஓகே, ஸோ இப்போ தயிர் கொடுத்தாங்க. ஸோ தயிர் இல்லைன்னா ஊறுகாய் ஏதாச்சும் ஒன்று தொட்டுக்கிறதுக்கு இது கூட கொடுக்குறாங்க. இப்போ இந்த பூனைக்குட்டி உள்ளே வந்துருச்சு. நம்ம சாப்பிட்றது தெரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சா? நேற்றுல அது உள்ளவே வரலிங்க. 2 குட்டியும் இன்றைக்கி தான் உள்ளே சுற்றினு இருக்கு. என்ன என்ன லுக்கு? சாப்பிட்டு வரேன் நான். இங்கே ஆல் செட்டு. நம்மளுடைய துணிமணிலாம் இங்கே, நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே. கிளம்பலாமா? நல்ல வெயில். ஆக்சுவலி க்ளவுட்ஸ்லாம் கிளியராக இருக்குது. அங்கே எதுக்கு தண்ணியை திறந்து விட்டுருக்காங்கன்னு தெரியல. டெய்லி பார்க்கலாம், ஏதோ பண்ணுவாங்க, என்னன்னு தெரியல. ஓகே, முஸ்டாச் ஸ்ரீநகர். இன்னொரு வாட்டி இங்கே வரலாம் வின்டர் சீசனில். அப்போ கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக இருக்கும். 3 நாள் நம்ம ஆவரேஜாக பர் டே 400 பே பண்ணோம், இன்க்ளூடிங் டேக்ஸு. அண்ட் இப்போ லாஸ்ட் 2 days வீக்கெண்ட் ஒட்டிங்கிறதுனால பர் டே 500 ரூபா ஆச்சுங்க. மணி 12:30 ஆச்சுங்க. நம்ம எப்படியும் ஸ்டேஷன் போகிறதுக்கு சாலிடாக 145 கிட்ட ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே வரும்போது ஒருத்தங்க உள்ளே செக்இன் பண்ண வந்தாங்க. அவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்களா, ஒரு கேர்ள் ஒருத்தவங்க. அவங்க வந்து ஒரு ஆட்டோவில் வந்திருக்காங்க. ஐ திங்க் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலைங்க. அவர்கிட்ட அந்த ஆட்டோக்காரர் இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கேருந்து மெயின் ரோடுக்கு நடக்கணுனாலே 2 கிலோமீட்டரு நிறைய சார்ஜ் பண்ணியிருக்காது போல். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி காலையிலே மத்திய பிரதேஷ்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரதுக்கு எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இங்கே. நம்ம எஸ்பெஷலி இந்த பஸ்ஸெல்லாம் நம்பாமல் இந்த மாதிரி ஷேர்டு டாக்ஸி போகுது. நம்ம பாரமுல்லா போயிட்டு வரும்போதே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வெளியே நடந்து வந்தோம்னா ஷேர் டாக்ஸி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா இவங்க மத்திய பிரதேஷ் டெல்லியிலேருந்து வராங்க. இவங்க ஈஸியாக ஹிந்தியில் பேசி இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். பட்டு புதுசாக வரும்போது பார்க்காம வந்துடுறாங்க, ஆட்டோலேயே போட்டு வந்துடுறாங்க. ஏன்னா லக்கேஜ்லாம் வச்சுருக்காங்களா, ஸோ தனியாக ஒரு ஆட்டோ போட்டு கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி வந்துடுறாங்க. நம்ம தான் இங்கே 1 வீக் இருந்தோமே, நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 பேருக்கும் என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து விட்டேன். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்தால் அந்த ஜங்ஷனில் தான் அங்கேருந்து ஷேர் டாக்ஸிஸ் நிறைய போகும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ரீநகர்லாம் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் டாக்ஸி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீப் ஆப்ஷன். நம்ம இங்கேருந்து தால்கேட் போகிறது வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டருங்க, 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டெல்லி பொண்ணு வந்துட்டு 25 அப்படின்னா அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. வண்டி ஏறியாச்சுங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டோம். பேக் வைக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆள் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, காலியாக தான் கிடைக்கிங்களாம். வண்டி இறங்கியாச்சுங்க. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ பஸ்ஸெல்லாம் நிற்குது. இது ஸ்டேஷன் போகுதான்னு தெரில, கொஞ்சம் டைம் ஆகும். பஸ்ஸெல்லாம் மணி 1:15. அந்த பஸ்ஸு வேறு எங்கேயோ போகுது. நம்ம நேற்று ஸ்டேஷனுக்கு வண்டி அந்த இடத்துக்கே வந்துட்டேன். இந்த ஷார்ட்டை கேட்டு பார்ப்போம். ஷார்ட்டை ஒன்று ஏறிட்டு வந்தேன். ஃபுல்லாக லக்கேஜாக இருக்குது ஸ்டேஷன் போகிறதால. வந்தாச்சுங்க ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலி இங்கே வந்து போலீஸ் நின்றுக்கிட்டு வந்தே பாரத்னா சீக்கிரம் போங்க, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மணி ஆச்சு ஆல்மோஸ்ட் மணி 1:43. போயிடலாங்க. இன்னும் இதே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னால் பிரச்சனை இல்லை. எந்த பிளாட்ஃபார்ம்னு இருக்கிறதுலையே அந்த சைடு தான் போக சொன்னாங்கன்னா தான் கஷ்டம். பார்ப்போம், உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்த ஆட்டோ வந்து 50 தாங்க தால்கேட்லேருந்து இங்கே ஸ்டேஷனுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். ஸோ நம்ம ஹாஸ்டல்லேருந்து 75 ரூபா கொடுத்து ஸ்டேஷன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் ஓவராலாக. செக்யூரிட்டி செக் முடிஞ்சு வந்தே பாரத் டிக்கெட் இருந்தால் மட்டும் போங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அந்த இதுங்க தாண்டி போகணும். ஆக்சுவலி இந்த ட்ராக்காக இருந்தால் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணும். ஃபாஸ்ட்டாக நடப்போம். ஏன்னா வெளியே இருக்கவங்க செக்யூரிட்டி வந்து வந்தே பாரத் டிக்கெட் இருந்தால் மட்டும் உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் இந்த டைமில் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லோக்கல் ட்ரெயின்ஸ் போகிறவங்கள உள்ளே விடுறதில்லை போல். ஆக்சுவலி எஸ்கலேட்டர் இருக்குங்க. மேலே ஏறத்துக்கு எஸ்கலேட்டர் இருக்குது, கீழே அங்கே எஸ்கலேட்டர் இல்லை. ஓகே, நமக்கு மேலே ஏறத்துக்கு வந்தாலே போதும். நம்ம பேக்கை வச்சுக்கிட்டு அவசரமாக போனோம்னா கொஞ்சம் மூச்சு வாங்கிடும். ஆக்சுவலி மேலே போகிறதுக்கு இதை பிளாக் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே,